ஹாய். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டேயும் ஒரு கேள்வி. நான் ஒரு கோயட் படித்தேன். அந்த கோயட்டில் இருக்கிறது உண்மைதானா அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கோயட் என்னென்னா, எத்தனை செல்லமாய் வளர்ந்திருந்தாலும், எத்தனை பொறுப்பற்று இருந்திருந்தாலும் அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறது திருமதி என்னும் பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கோயட் படித்தேன். அது உண்மைதானா, உங்கள் லைஃப்பில் அது உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா, அது எனக்கு உண்மைதான். அது இப்போவும் அப்படி தான் இருக்குது. இனிமேல் எப்போவுமே அது அப்படி தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம அம்மா வீட்டில் எவ்வளோ செல்லமாக வளர்ந்துருந்தாலும், நம்ம இந்த வீட்டுக்கு இளவரசியோ ராணியாவோ யாராக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம சாப்பிட்ட தட்டு கூட எடுத்து வச்சுருக்க மாட்டோம், இல்லை சாப்பாடை கூட நம்ம போய் சாப்பிட்டு இது போட்டிருக்க மாட்டோம், எடுத்து போட்டு சாப்பிட்ருக்க மாட்டோம். உட்காந்துட்டு அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வா. சில இடம்லாம் கையை கூட இழந்து போய் கழுவுறது சோம்பேறித்தனப்பட்ட நாட்கள் எல்லாம் இருக்குது. என்னோடய வாழ்க்கையில் நான் ஸ்பெஷலாக நான் என்ன சொல்லிக்கிறேன், மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, அந்த மாதிரி நாட்களெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்மளோட இந்த மேரேஜ் லைஃப்பில் அப்படி நம்மளால் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளாச்சும் அப்படி இருக்க முடியுமா? நமக்குன்னு ஒரு பொறுப்பு வந்த பிறகு தான் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம அம்மா வீட்டில் நம்ம எப்படி இருந்திருக்கோம், அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டோமே, இப்படிலாம் இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் நிறைய நாட்கள் நான் வருத்தப்பட்டது உண்டு, என்னோட தவறை உணர்ந்து. இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கோயட் என்ன அழகாக சொல்லியிருக்காங்க, அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறது இந்த திருமதி என்னும் பட்டம். அதில் 100% கரெக்டு தான் இந்த ஒரு விஷயம். ரெண்டாவது, வீட்டில் எத்தனை பேர் கல்யாணம் ஆகிட்டு எதுவுமே பண்ண முடியாமல், நம்மளோட ஹஸ்பண்டை மீறியோ இல்லை நம்ம அத்தை மாமாவை மீறியோ எதுவுமே பண்ண முடியாமல் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை அப்போ நீங்கள் எதிர்த்து பேசுவீங்களா, இல்லை என்ன மாதிரியான வாதம் நீங்கள் அந்த இடத்துல வைப்பீங்க? சண்டை நடக்குது, ரெண்டு சைட்லேயும் சண்டை இருக்குது, ரெண்டு சைட்லேயும் தப்பு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுவேன்னா, என் மேலே தப்பு இருந்தால் அந்த இடத்துல நான் ஆர்கியூ பண்ணுவேன். ஆனால் தப்பு நான் ரியலைஸ் பண்ணிட்டேன்னா ஆர்கியூ பண்ணாமல் திட்டினாங்களாம் கேட்டுட்டு வந்துடுவேன். ஆனால் தப்பே இல்லை, எனக்கு ஒரு விஷயம் வேணும், ஆனால் நீங்கள் அதை எனக்கு பண்ண விட மாட்டீங்க அப்படிங்கும்போது போராடுவேன். ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப போராடுவேன், இப்போவும் போராடிட்டு தான் இருக்கேன். ஆனால் ரொம்ப சண்டை நடக்குது, இதனால் பிரச்சனைகள் அதிகமாகுது, வீட்டில் எல்லாரோட நிம்மதி கேட்டுது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணாலும் இவங்க மாறவே மாட்டுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஒன்று நான் அமைதியாக போயிட்டேன். பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது, அந்த இடத்துல சண்டை வருது, அப்போ நம்மளால் அந்த வாக்குவாதத்தை அதிகப்படுத்தக்கூடாது. எப்போது அதிகப்படுத்தினா உறவுகள் உடஞ்சிரும் அப்படின்னும் போது நீங்கள் சைலண்ட்டாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க. ஒன்று. ரெண்டாவது, பிரச்சனை நடந்துச்சு, சண்டை நடந்துச்சு, அந்த டைமில் போயிட்டு அவங்க வீட்லேயோ எங்கேயோ தனியாக ரூமில் உட்காந்துட்டு இப்படி நடந்துருச்சு, இவங்க என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே, நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன், என்னை வேலைக்கு போக விட மாட்டேறாங்க, என்னை எதுவுமே செய்ய விட மாட்டேறாங்க, எல்லாமே இவங்களவே கேட்டே செய்ய சொல்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து உங்கள் மண்டையை போட்டு குழப்பி உங்களை நீங்களே ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. கம்முன்னு படுத்து தூங்கிடுங்க. உண்மை அதுதான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு எழுந்து பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்கள் முன்னாடி வைங்க. அவங்க உங்களை அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதை பண்ணுங்கள், ஒன்றும் தப்பே கிடையாது. இதெல்லாம் சண்டை வருதா, வரட்டும், சொல்லி புரிய வைங்க. நான் வீட்லேயே இருக்கேன், எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, நான் குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு இதே மட்டுமே நான் கவனிச்சுட்டே இருக்கேன், எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, நான் டிகிரி படிச்சிருக்கேன், நான் வேலைக்கு போகணும், வேலைக்கு போக விடலையா, ஓகே வீட்டிலே பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தெரியுதோ பண்ணுங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லுவாங்க, சண்டை வரும், ஆனால் அதையும் மீறி செய்யுங்க. அதில் உங்களுக்கு ஒரு இன்கம் வரும் பாருங்கள். அந்த இன்கம் வந்த பிறகு அவங்கக்கிட்ட பேசுங்க, எனக்கு இதால் இன்கம் வருது, இதை வச்சு நம்ம 2 பேருமே சப்போர்ட் பண்ணலாம் நம்ம ஃபேமிலியில், எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, எனக்கு மன நிறைவு இருக்குது, வீட்டு வேலை குழந்தைங்க இதெல்லாம் தாண்டி எனக்கு இது ஒரு மன நிறைவு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன், இதை நான் காசுக்காக செய்கிறேன்றதை விட என்னோடய மன நிறைவுக்காக செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி புரிய வைங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆர்கியூ பண்ணாதீங்க, ஆனால் சொல்லி புரிய வைங்க. ஆர்கியூ பண்ணுறதுக்கெலாம் முன்னாடி சண்டைலாம் போட்டு முடிச்சுட்டு அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு குவிட் பண்ணாதீங்க. உங்களோட ட்ரீமை குவிட் பண்ணாதீங்க, உங்களோட பேஷனை குவிட் பண்ணாதீங்க, உங்களோட ஆசையை குவிட் பண்ணாதீங்க. அதுக்காக ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க, என்ன தான் நடக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா? இதை நான் என் லைஃப்பில் பண்ணிகிட்ருக்கேன், பண்ணுவேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, சண்டை வந்துகிட்டே தான் இருக்குது, சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன், இல்லை நான் தனியாக இருந்துக்கிறேன், நான் டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன்
சொல்லாதீங்க, தயவு செஞ்சு அதை சொல்லாதீங்க. டிவோர்ஸ் வாங்கிட்டு குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதை நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லலை, ஆனால் நிறைய பேரோட ஷேர் பண்ணி நான் கேட்டுக்கிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கேட்டுட்டு சொல்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் இங்கே இருக்க வாழ்க்கை நரக வாழ்க்கையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இவங்களை விட்டுட்டு போய் நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் இருப்பீங்க, அது இதை விட நரக வாழ்க்கையாக இருக்கும். அங்கே போன பிறகு உங்களோட சுமைகள் இன்னுமே அதிகமாகிடும். நீங்கள் இங்கே உங்கள் ஹஸ்பண்ட் உழைப்பாங்க, வீட்டு வேலை மட்டும்தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கும், வீட்டுக்குள்ளேயே மட்டும் நம்ம இருக்குமே அப்படின்ற ஒரு ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்காக உழைக்கணும், உங்கள் பிள்ளைங்களுக்காக உழைக்கணும். அது நம்ம வீடு கிடையாது, இப்போது அடுத்தவங்களை விட்ட வீடு. நம்ம அம்மா அப்பா வீடு இருக்கிற வரைக்கும் தான் அம்மா அப்பா வீடு. கல்யாணம் பண்ணி வந்த பிறகு அந்த வீட்டில் நமக்கு உரிமைன்றது கம்மியாயிடும். இன்னும் சொல்லப்போனால் அதில் நமக்கு உரிமையே கிடையாது. நம்ம ஹஸ்பண்ட் வீட்லேயும் நமக்கு அந்தளவுக்கு உரிமை இல்லை, அம்மா வீட்லேயும் நமக்கு அந்தளவுக்கு உரிமை இல்லை. ஸோ உரிமை இல்லாத வீட்டில் நம்மளால் ரொம்ப நாள் இருக்க முடியாது. இதுதான் ஃபேக்ட். இது நீங்கள் எத்தனை பேர் ஒத்துப்பீங்கன்னு தெரியாது. இது ரியலைஸ் பண்ணி நான் சொல்கிறேன். அங்கே போனீங்கன்னா நீங்கள் சும்மாவே இருக்க முடியாது. இதுக்காக நீங்கள் வெளியில் வேலைக்கு போகணும், பிள்ளைங்களை பார்க்கணும், எல்லாமே. இதை விட அந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ஏதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் பிரச்சனை வந்துச்சுன்னா வெளியில் போனேன், டிவோர்ஸ் பண்ணுறேன், வேண்டாம், அந்த முடிவை எடுக்காதீங்க. உங்களுக்கு ஒன்று வேணுமா, இங்கேருந்தே போராடுங்க, அதே வீட்லேயே இருங்க, அவங்க உழைக்கிறதே சம்பாரித்து சாப்பிடுங்க, பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க. அங்கேருந்தே உங்களுக்கு என்ன தேவையோ அங்கேருந்தே அதை நிறைவேற்றிக்க பாருங்கள். அதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு வீட்டை விட்டு போய் நான் பார்த்துக்கிறேன், நான் தனியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிப்பேன், செய்யாதீங்க. இங்கேருந்தே சாதிச்சு காட்டுங்க. இங்கேருந்தே அதே வீட்லேயே இருந்தே உட்காந்து சாதிச்சு காட்டுங்க. நம்மளால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. இங்கேருந்தே சாதிச்சு காட்டுங்க. என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம், என் வீட்லேயே இருந்து உங்களால் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம், இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதை தவிர்த்து உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு என்ன பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பாய்.